அம்மாளா ராதிகா கிட்ட கேக்குறாங்க, என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? அம்மா, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு உனக்கு தெரியும்லம்மா. என்னடி உன் வீட்டுக்காரரு சொல்லவே இல்லையா நீ முழுகாம இருக்கன்னு? நான் வேணா சொல்லட்டுமா? வேணவே வேணாம்மா. ஸ்கூல்லாம் எப்படி போகுது? அம்மா, நல்லா போகுதுமா. டிராயிங் காம்படிஷன்ல கலந்துகிட்டு இருக்கேம்மா. இது தம்பியோ தங்கச்சியோ இருந்தா சந்தோஷப்படுவியாம்மா? அம்மா, ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனக்கு தான் இல்லையே. வேலை பிறந்துச்சுன்னா இப்ப அம்மா நான் ஹாப்பியா விளையாடுவேம்மா. அம்மாளா சொல்றாங்க, நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது இந்த நாள்ல. இப்போ மம்மி, இன்னும் ஒரு 8 மாசத்துல. சூப்பர் மம்மி. ஆக்யாவும் எழிலும் மாங்காய் ஊறுகாய் செய்யறாங்க. ஐயா, குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு ஜெனியப்பா வீட்டுக்கு போனீங்களே, என்ன சொன்னாரு? பேசலாத்த. ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. இது என்ன கேரியர் ராதிகா? நான் எங்க அம்மா வீட்டுல இருந்து கொண்டு வந்தேன். ஆக்யா கிட்ட ராதிகா கேக்குறாங்க, இந்த ஊறுகாய் கொஞ்சம் எடுத்துக்கவா? எடுத்துக்கோங்க. ஆக்யா, ராதிகாவுக்கு உடம்பு சரியாகிற முடியும், கோபிக்கும் சேர்த்து சமைக்கிறியா? பையனை இந்த வீட்டுல இருக்க விட்டதே பெரிய விஷயம். அதுக்காக மாத்திரம்தான் நான் பேசாம இருக்கேன். சமைக்கணும்னு சொல்லாதீங்க அத்த, பிளீஸ். நீ விடு பாக்கியா, எதுக்கு வீணா பிரச்சனை? செலியனும் எழிலும் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப கோபி வந்துடுறாரு. இதெல்லாம் பார்த்தா உங்க அம்மா என்னைய திட்டுவாடா. அப்பா, இது வெறும் கூல்ட்ரிங்க்ஸ் தான்ப்பா. அத குடிச்சு பாக்குறாரு கோபி. எதை பார்த்தாலும்ப்பா உங்களுக்கு சரக்கு ஞாபகமாவே இருக்கு போல இருக்கு. இல்லடா எழிலு, நான் சரக்க விட்டு 1 வாரம் ஆகுதுடா. என்னடா உனக்கும் பாட்டிக்கும் பிரச்சனையா? பாட்டியாலதான் எனக்கு பிரச்சனைடா சொல்றாரு. அவனை உடனே குழந்தை பெத்துக்க சொல்லி பாட்டி சொல்றாங்க. அவன் முடியாதுன்னு சொல்றான். இதான்ப்பா பிரச்சனை சொல்றாரு. எழில, உனக்கு என்ன வயசாச்சு? 24 தானே. நீ சின்ன குழந்தைடா. 2 வருஷம் போகட்டும், அப்புறம் குழந்தைய பெத்துக்க. இல்லடா, காலம் ரொம்ப மாறி போச்சு. உண்மைடா, நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. விட சீனியர்ரா. இப்ப அவனுக்கு குழந்தை பிறந்திருக்கான். கேக்குறாரு, லேட் மேரேஜாப்பா? நோ, 25 வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லையாப்பா? பொண்ணு இருக்காடா, அவ கூட காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கா. மூத்த பொண்ணு காலேஜ் படிக்கும்போது இன்னொரு குழந்தை பெற்றுக்கிட்டாரா? என்னப்பா சொல்றீங்க? கேட்க ரொம்ப கன்றாவியா இருக்குப்பா. இருக்கிறது பையனா பொண்ணாப்பா? பையன் தான்டா. மூத்த பொண்ணுக்கு இன்னும் 2-3 வருஷத்துல கல்யாணம் ஆயிரும். இப்ப அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை மாமா இல்ல, வயசு வித்தியாசம் 3-4 தானே இருக்கும். ஃபன்னியா இருக்கும்பா. அவருக்கு 50 இயர்ஸ் இருக்குமாப்பா? காலேஜ் போகும்போது அவருக்கு 70 வயசு ஆயிரும். பக்கத்துல போனா பேரானான்னு கேட்க மாட்டாங்களாப்பா? குழந்தை பிறந்திருக்கு, நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு? கண்ணுங்களா, நீங்க பேசிக்கிட்டுருங்க, நான் போயிடுறேன். அப்பா, கிழமைக்கு சரக்கு இருந்தா நல்லா இருக்கும். இருக்காடா? இல்லப்பா. குட்நைட்ரா. சரிப்பா. சொல்றாங்க கோபி கிட்ட, மயூ ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணா ஒரு குட்டி பையன் வரப்போறான்னு சொன்ன உடனே சொல்றாரு, எழில் கிட்டையும் செலிலும் கிட்டையும் ஆரம்பிக்கலான்னு ட்ரை பண்ணேன். ஆரம்பிக்கிறப்ப கொஞ்சம் ஷையா ஃபீல் பண்ணேன். ரெண்டுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னேன். அப்பா, நீங்களும் வேணா குழந்தை பெத்துக்கோங்கப்பான்னு சொன்னான். பெத்தா கன்றாவியா இருக்கும்னு செலியன் முடிச்சிட்டான். முடியலன்னா சொல்லுங்க, என் அம்மா வர சொல்றேன். எங்க மம்மி கிட்ட சொல்லி நான் ஆரம்பிச்சு விடுறேன். அது முடியும், உங்க அம்மாவை பொறுமையா இருக்க சொல்லு ராதிகா. இனிமேட்டு நம்ம தூரமா ஒரு வீடு பார்த்துட்டு போலாம், இங்க பக்கத்துல இருக்க வேணாம். ஆமா ராதிகா, தூரமா போயிருவோம். இப்பயும் ராதிகா வாந்தி எடுக்கிறாங்க. ஜெர்மனியின் நாணயம் யூரோ. நாளை சந்திக்கலாம்.